சவுக்கு மீடியாவை முடக்க போகிறாங்க. அதுக்கு உண்டான திமுக வந்து அசைன்மெண்ட் வந்து ஏடிஜிபி அருண் கிட்ட கொடுத்துருக்காங்க. திமுகவுடைய ஐடியும் திமுக ஊடகங்கள் அந்த அளவுக்கு சவுக்கு சங்கரால அவ்வளவு பயமான சவுக்கு சங்கர் அவர்களை பார்த்தா பல விஷயங்கள் இருக்கு இல்லைங்க. நான் 1999 சிறையில் இருக்கும்போது இதே போன்ற ஒரு அரச பயங்கரவாத கொடுமைக்கு ஆளாகணும். நான் புத்தகங்களை படித்து அரச பயங்கரவாதம் பேசலை. கைது பண்ண 24 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் வந்து நீதிமன்றத்தில் ப்ரொடியூஸ் பண்ணணும். இதுதான் சட்ட விதி இருக்கே இல்லைங்களா? ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 48 மணி நேரம் ஆச்சு, 2 இரவு 1 பகல். இது என்னன்னா ஃப்ளிக்ஸுக்கு மட்டும் இல்லை, அதை பார்க்குற அவங்களுடைய குடும்பத்தார், அதை பார்க்குற உங்களை போன்ற ஊடகவியலாளர்கள், எங்களை போன்ற பேசக்கூடிய நபர்கள் எல்லாருமே பயப்படுறாங்க. இனி மொகனை எவ்வளவுமே அப்படி பேசக்கூடாது. எப்படிப்பா ஆளுங்கட்சி திமுக எதுக்கு பேசக்கூடாது? நம்மளை போன்ற எல்லா பத்திரிகைகளுக்கும் இதே நிலைமை திரும்பும். அதனால அதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. அடக்குமுறை ஒடுக்குமுறையில் முதன்மையான கட்சி திமுக. இப்போ நீங்கள் சங்கரே வெளியே வந்துட்டு இப்போ இன்டர்வியூ வச்சுட்டு என்னென்ன உங்களை பற்றி நீங்கள் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, என்னென்ன இப்படி உங்களை பற்றி கஞ்சா அடித்தாங்க, ஆமாம் அடித்தேன், என்னடா அப்படின்னு கேட்க மாட்டாங்க. ஆமாம், வீடி கூட வழி இல்லாமல் இந்த காவல்துறை இந்த அரசை ஏற்படுத்தினா நான் அதை எதிர்கொள்ள மாட்டேன், அதையும் எதிர்கொள்ள நான் தயாராக இருக்கேன்னு சொல்லி இது 4 நாள் கைது செய்து 4 நாள் முன்னாடி இருக்கிறது. ஒரு 2-3 தடவை அந்த கை உடஞ்சிருக்கும்போது வலி தாங்க அப்படி இப்படின்னு சொன்னாப்புல. அவள் தான் பார்த்தியா வாய் எங்கடா பிடிச்சி மூடிட்டேன். நேற்று என்ன பண்ணாப்புல அதான் சங்கம். கோவை சிறை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் தான் கையை உடைத்தார். கோவை சிறையில் உயிருக்கு ஆபத்து. கோவை சிறையில் நான் கொல்லப்பட்டேன். ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோட இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் திரு தடா ரஹீம் சார் அவர்கள். வணக்கம் சார். வாங்க. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். சோஷியல் மீடியாவில் நீங்கள் கொஞ்சம் நாளாக பரபரப்பாக இருக்கீங்க. ஏன்னா சவுக்கு அவர்கள் கைது செய்யப்பட்டதுலேருந்து நீங்கள் கொஞ்சம் நெருங்கிய நண்பராக அவருக்கு இருந்திருக்கிறதுனால நிறைய நீங்கள் பேசிக்கிட்டு வரீங்க. அவர் தரப்பு நியாயத்தை எல்லாம் சொல்லிட்டு வரீங்க. இப்போ சமீபத்தில் ரெட்ஃபிக்ஸ் நிறுவனத்தினுடைய ஃபெலிக்ஸ் அவரோட கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவருடைய வீடில் அலுவலகங்கள்லாம் போலீஸார் வந்து சோதனை செஞ்சிட்ருக்காங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இப்போ தொடர்ந்து சவுக்கை தொடர்ந்து ஃபெலிக்ஸ் அவர்கள் அவருடைய குடும்பம் மீதான இந்த ஆய்வு இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது நிச்சயமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சவுக்கு வந்து அந்த காவல்துறை அதிகாரிகளை பற்றி அல்லது அந்த பெண் காவலரை பற்றி பேசுனது தவிர்த்திருக்கணும். அது எந்த மாற்று கருத்து இல்லை. அது பேசுனது சரின்னு சொல்ல முடியாது, நம்ம தவிர்த்திருக்கணும். அது பேசியிருக்கார், அதுக்கு மட்டும் வழக்கு தொடுத்திருந்தால் நம்ம இப்படி உட்காந்து விவாதமே தேவையில்லைன்றாங்க. விவாதமே தேவையில்லை. கைது பண்ணாலும் சரி, இது பேசினது தப்பு தான், அதனால் வந்து போலீஸ் கைது பண்ணியிருக்காரு. அதுவும் போலீஸை பற்றி பேசுனாலும் தப்பு தான், அதை கைது பண்ணியிருக்கு, வெளியே வரப்போறாப்புல அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுருவோம். ஆனால் அதன் பிறகு நடந்த ஒவ்வொரு அடக்குமுறைகளையும் பார்த்தீங்கன்னா இது முழுக்க அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையாக தான் தெரியும், தவிர வேறு எதுவுமே தெரியல. இது சாதாரணமாக நம்ம பார்க்க முடியாது. அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை கடந்த 2 ஆண்டுகளாக திமுகவினுடைய மக்கள் விரோத செயல்பாடுகளை பொதுதளத்தில் போட்டு தோல் உரிச்சிட்டு வராப்புல. இப்போ அதுக்காக திமுக அரசு என்ன பண்ணுதுன்னு சொன்னால் ஒரு திட்டமிடுது, சரி இவனை தூக்கணும் அப்படின்னு. அதுக்கு நேரம் பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ அந்த சங்கர் பேசினாருன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அது ஏன் பேசினாருன்றது யாரும் பேசுறது இல்லை. ஏன்னு சொன்னால் முதல்ல அவர் கூட இருக்கக்கூடிய கார்த்திக் என்ற ஒரு லா காலேஜ் ஸ்டூடெண்ட்டே தூக்கி ஒரு சின்ன கேஸ் தான். பட் அதை வந்து மிகப்பெரிய அளவு ஒரு போலீஸ் டீம் வந்து அவருடைய தங்கியிருந்த ரூம் வர சர்ச் பண்ணுறது, அவர் இரவா தூக்கிட்டு போனது, அவரும் ஒரு வழக்கறிஞர் தான். அப்படி இருக்கும்போது அது ஒரு அதிர்ச்சி. அடுத்தது வந்து வேல்முருகன்ற ஒரு பையனை வந்து சும்மா சாதா பைக்கில் போய் சண்டைன்னு சொல்லிட்டு தூக்கி உள்ளே போட்டது. அடுத்தது லியோவை வந்து தூக்கி அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு டீம் தேடிட்டுது. அப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது தான் சங்கர் என்ன சொல்கிறப்பல, என்னை கைது பண்ணுவாங்க, இந்த சவுக்கு மீடியாவை முடக்க போகிறாங்க, அதுக்கு உண்டான திமுக வந்து அசைன்மெண்ட் வந்து ஏடிஜிபி அருண் கிட்ட கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அவரை பற்றி பேசும்போது ஒரு கட்டத்தில் நீங்கள் இது வரைக்கும் சொல்றது பார்க்குறப்போ அவர் சொன்னது நடந்தானே இருக்கு. முன்கூட்டி அவருக்கும் தெரிஞ்சிருக்கு. அப்போ அவர் ஏடிஜிபி உளவுத்துறை ஏடிஜிபி அருணை பற்றி பேசும்போது அவருக்கே உண்டான பாணியில்
தவிர்க்கப்பட வேண்டிய வார்த்தைகள்லாம் பேசுகிறார்கள். அந்த கோபத்தில் வந்து நிதானம் இருந்த மாரி அவர் கோபத்தில் அதாவது தனக்கு இப்படி நடக்குது, இதுக்கு காரணம் இவர் தான், இந்த அதிகாரியை வந்து நியமிச்சுட்டு இவர் உதயநிதியும் லண்டனுக்கு போயிட்டார், இவரும் வந்து ஊருக்கு போயிட்டாங்க. இது இவங்க திரும்பி வரதுக்குள்ளே இந்த ஸ்கீமை முடிச்சு வைக்கணும் அப்படின்ற மாரி தான் அவருடைய அந்த பேச்சினுடைய சாரம். அப்போது நிதானம் இழந்து சில வார்த்தைகள் வந்து பேசுகிறார். அந்த அதிகாரிகளை பற்றி உரிமையில் பேசுனது, அந்த பெண் காவலர்களை பற்றி பேசுனது, அதெல்லாம் தவிர்த்து இருந்தாருன்னு சொன்னால், ஆனால் தவிர்த்து இருந்தாருன்னா கூட இவர் கைது செய்யப்படுறது சவுக்கு முடக்குறதுன்றது முடிவு பண்ணாங்க. ஏதோ ஒரு விதத்தில் அது முடிக்கப்பட்டது. கஞ்சா கேஸ்லையா ஏதோ ஒன்று முடிக்க வேண்டிய விஷயம் அது. ஆனால் அதுக்கு தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவசரமாக வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, இதை இறங்கி இதை ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு, இன்னைக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே கேட்குறது என்னென்னா, ஒரு பெண்ணு வந்து போலீஸில் இருந்தாங்கன்னா அவ்வளோ கேவலமா அப்படி யார் சொல்கிறா? இதில் என்ன கொடுமை? திமுக ஐடிவிங்காரன் இந்த கொடுமையை கேட்குறான். ஏன்னா இவங்க பிறப்பே அதுதான், பெண்களை பற்றி அசிங்கமாக கேவலமாக எதிர்கட்சிகள். பெண் காவலர்களுக்கு என்ன நடந்துச்சு நம்ம பொதுக்கூட்டத்தில் பார்த்தோம். வந்து அப்போது இவனுங்க அதெல்லாம் வந்து ஒன்றுமே பண்ணலையே. பெண் காவலர்கள் ஒரு கூட்டத்தில் எந்த அளவுக்கு அசிங்கமாக கைது பண்ணாங்க, அவங்களே கைது பண்ணாங்க. அது ஃபார்மாலிட்டி தான், இந்த அளவுக்கு இஷ்யூ பண்ணல. வீடு சர்ச்சு, அலுவலகம் சர்ச்சு, அலுவலகத்தை இழுத்து முறை சீல் வைக்கிறது, வீடை சீல் வைக்கிறதெல்லாம் பண்ணாங்களா? பண்ணல. கைதுன்றது அதோட நிறுத்தியிருந்தாங்கன்னா நம்ம பேச போகிறதே இல்லையே, புரியுதுங்களா? இதுதான் இப்போ என்னன்னு சொன்னால், ஒட்டுமொத்த திமுக ஐடிவிங்கு, திமுக ஆதரவாளர்கள், திமுக ஆதரவு ஊடகங்கள் எல்லாமே சேர்ந்து சவுக்கை டார்கெட் பண்ணி அடிக்கும்போது, சவுக்குக்கு காரணமாக இருக்கக்கூடிய நபர் யார்? ஃபிலிக்ஸ். அப்போ சவுக்கு கூட சேர்ந்து ஃபிலிக்ஸையும் இது பண்ணுறாங்க. இன்றைக்கி சவுக்கு ஃபிலிக்ஸு, நாளைக்கு யாருன்னு கூட இருக்கலாம் மேபி. ஏன்னு சொன்னால், இந்த திமுக அரசினுடைய மக்கள் விரோத செயல்பாடுகளை பொது வெளியில் பேசக்கூடாது. எவனுமே பேசுனீங்கன்னா சவுக்கை பாருங்கள். சவுக்கை நீ அரெஸ்ட் பண்ணி சரி, ஜெயிலில் வச்சு சரி, கையை உடைக்கிறதுக்கு எந்த சட்டத்தில் அதிகாரம் இருக்குது? அதுவும் நீதிமன்ற காவலில் இருக்கக்கூடிய ஒரு நபரை அடித்து கையை உடைக்கிறாங்கன்னு சொன்னால், இந்த நீதிமன்றங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கும்போதே வேதனையாக இருக்குல்ல உங்களுக்கு. நீதிமன்ற காவல் போலீஸ் கஸ்டடியிலேருந்து பண்ணால் கூட பரவாயில்ல, நீதிமன்ற காவலில் இருக்கும்போது அவனை அடிக்கவே கூடாது. அப்படியே அவன் தவறு செஞ்சாலும் அந்த சிறை விதிக்கு உட்பட்டு சில தண்டனைகள் இருக்குது. பூட்டி வைப்பாங்க, மனு காட்ட மாட்டாங்க, வழக்கறிஞரை காட்ட மாட்டாங்க, நீதிமன்றம் கூட்டு போக மாட்டாங்க. இப்படி வந்து சில இல்லைன்னா சிறை மாற்றம் செய்வாங்க. இதுதான் வந்து சிறை விதிகள். அந்த சிறை விதிகளுக்கு முறைனா 10-20 பேர் சேர்ந்து ஒருத்தரை வந்து ஒரு பலகீனமாக இருக்கக்கூடிய ஒரு ஆளை வந்து அடித்து அவனை கையை உடைக்கிறாங்கன்னா, அப்போ இதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய வன்மம், இது எவ்வளோ பெரிய அரச பயங்கரவாதமாக நான் பார்க்குறேன். நான் சாதாரணமாக ஒரு கட்டத்தில் சவுக்கு அவர்களும் விமர்சிக்கப்படுகிறார். இப்போ எனக்கும் அவர் தெரிந்தவர் தான், நானும் உங்கள் மாதிரி அவருடன் நேர்காணல்லாம் நடத்தி இருக்கிறேன், பேசியிருக்கக்கூடிய. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப ஒரு புறம் அவரும் விமர்சிக்கப்படுகிறார். அதையும் நம்ம ஒரு பக்கம் பார்க்க வேண்டியிருக்கு. சவுக்கு அவர்கள் வந்து ஒரு நிலையான ஒரு கொள்கையில் இல்லை, ஒவ்வொரு ஆட்சிக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு மாதிரி பேசும். இன்னும் சமீபத்தில் வெளிப்படையாக சொல்ல போனால் முக்தார் அவர்களோடு நீங்கள் ஒரு நேர்காணல் நடத்தியிருந்தீங்க. அந்த நேர்காணலும் கூட அவர் சொல்கிறாரு, பணம் வாங்கிட்டு தான் சவுக்கு அவர்கள் வந்து பேசினார், ஒரு மாணவியினுடைய மரணத்தில் கூட அவர் வந்து தப்பாக பேசினார். உங்ககிட்டயே அந்த நேர்காணலில் பேசியிருந்தார். முக்தார் வந்து எங்கிட்ட இன்டர்வியூ எடுக்கிறாரு. அவர் பேசுகிறாரு தவிர எங்களை பேசவே விட மாட்டேன்றார். அப்படியே ஏதாவது வாயை திறந்துன்னா சொல்லுங்க அதுன்னு சொன்னால், அப்போ வந்து நான் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு பார்த்தேன். சரி, ஒரு கோடை ஒன்று போட்டுக்கிட்டாப்புல முக்தார். அந்த கோட்லேயே வந்து திரும்ப அந்த கோட்லேயே இந்த தேயிற அளவுக்கு போயிட்டு இருக்காரு. ஒரு கருத்தியல் ரீதியாக நீங்கள் ஒரு விஷயத்தை அவர் என்ன சொல்கிறாரு, ஸ்ரீமதி வழக்கில் பணம் வாங்கிட்டாருன்னு சொல்கிறார். அப்போ அதுக்கு நான் பதில் சொல்லணுமா இல்லையா? அதுக்கு சில மேற்கோள் காட்டணுமா இல்லையா? பேசுகிறதுக்கே விடுறதில்லை. வாங்கினாரா இல்லையா? இது எப்படின்னு சொன்னால், போலீஸ் கஸ்டடியில் தான் இப்படி வந்து கேட்பாங்க. அது ஒரு கேள்வியை கேட்டு, சார் அதாவது சார் நான் போனேன் சார், இந்த கதை சொல்லாது, வாங்கினே இல்லை சொல் சார், இல்லை சார் நம்ம இல்லை இப்போ சொல்லாது. இதுக்கு அதேமாரி ஒரு நெறியாளராக இருக்கிறது வந்து அது வந்து தவறானது. ஏன்னா நெறியாளர் என்பது உங்களுடைய கேள்வியை நீங்கள் வச்சிடலாம், அதுக்கு பதிலுக்கு பொறுத்து இருக்கணும். ஆனால் முக்தார்கிட்ட அந்த பொறுத்து இருக்கக்கூடிய தன்மை இல்லைன்றது நான் இப்போ உணர்ந்துக்கிட்டேன். அந்த வீடியோ பார்த்தோன்னே உணர்ந்துக்கிட்டேன். அப்போது சவுக்கு பள்ளி விஷயத்தில் காசு வாங்கிட்டார், அதனால தான் அப்படி பேசினார். ஃபிலிக்ஸு காசு வாங்கிட்டார், அதனால தான் அவர் ஃபிலிக்ஸும் மாறினார். சரி, ஃபிலிக்ஸ் காசு வாங்கட்டும், சவுக்கு காசு வாங்கட்டும், பேசினது உண்மையாகவே இருக்கட்டும், நம்ம பேசிக்குவோம். ஒரு பேச்சுக்காக நீங்கள் உண்மையாகவே இருக்கும், உங்களுக்கும் தெரியாது எனக்கு உண்மையாகவே இருக்கட்டும். இவங்க அதாவது முக்தார் சொல்கிறது மாதிரி உண்மையாகவே இருக்கட்டும், அல்லது மற்ற திமுக ஐடிவிங் சொல்கிற மாதிரி உண்மையாகவே இருக்கட்டும். அந்த நேரத்தில் யாருடைய ஆட்சி? திமுக ஆட்சி தானே சார். அந்த இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டு, என்ன இது சூசைட்டின்னு போட்டிருக்கேன், இது கொலைகேஸாக மாற்றினா எஃப்ஐஆர் மாற்றிருக்க போகிறானா இல்லையா? எஃப்ஐஆர் மாற்றினா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் மாறுமா இல்லையா?
போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் மாறினா தீர்ப்பு வந்து மாறி இருக்குமா இல்லையா? அப்போது அரசே வந்து பள்ளிக்கு ஆதரவாக தான் இருந்ததே தவிர சவுக்கு சங்கர் மட்டும் பள்ளிக்கு ஆதரவாக இல்லை. உண்மையில இல்லை, திமுக அரசும் ஆதரவாக இருந்ததுன்றீங்க இல்லை பள்ளிக்கு ஆதரவாக இருக்கிறதுனால தான் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு ஜாமீன் மனு ரவி அவருடைய மனைவி உட்பட எல்லாருக்கும் ஜாமீன் உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் போட்டிருக்காங்க. ஜாமீன் போடும்போது அரசு தரப்பில் 3 விஷயம்தான் கையாளுவாங்க. ஒன்று கடுமையான எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, இன்னொன்று சாதாரண எதிர்ப்பு, இல்லைன்னா சம்பிரதாய முறையான எதிர்ப்பு. இதை தவிர வேறு எதுவும் பண்ண மாட்டாங்க. ஆனால் தமிழக அரசு சார்பாக ஜின்னா ஆஜராகி என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், பாருங்கள் இவங்க வந்து ஜாமீன் நீங்கள் கொடுக்குறீங்க, இது பாருங்கள் இது ஜிம்பர் மருத்துவமனை கொடுத்த ஆய்வறிக்கை அப்படின்னு கொடுக்குறாரு. ஜிம்பர் மருத்துவமனை ஆய்வறிக்கை படிச்சுட்டு அவர் என்ன சொல்கிறார், ஜிம்பர் மருத்துவமனை ஆய்வறிக்கை நீங்களே அரசு தரப்பாக கொடுத்துருக்கீங்க, இதில் கிளீனாக சூசைட்டுன்னு இருக்குது, தற்கொலைன்னு இருக்குது. அப்போ ஏன் இவங்களை கைது பண்ணீங்க? நீங்கள் என்ன கேட்குற? அப்போ இவங்களே இவங்க ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க தீர்ப்பே சொல்லிட்டாரு ஜட்ஜு. அப்போது நான் என்ன சொல்கிறேன், ஒரு வழக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் வந்து அதை குற்றப்பத்திரிகை இது பண்ணி அதுக்கப்புறம் சாட்சிகள் ஆதாரங்கள் விசாரணையின் போது இந்த ஜிம்பர் மருத்துவமனையுடைய ஆய்வறிக்கையை உயர்நீதிமன்றத்தில் அமர்வு நீதிமன்றத்தில் காட்டி அந்த சம்பந்தப்பட்ட குற்றம் சாட்டப்பட்ட நபர் விடுதலைக்கு உண்டான வழி பண்ணலாம். இவங்க ஜாமீன் பண்ணும்போதே தமிழக அரசு சார்பாகவே ஒரு கால் அந்த ரவிக்கு ஆதரவாக வழக்கறிஞர்னா வாதாடலாம். சார் ஜிம்பர் மருத்துவமனை இப்படி அறிக்கை கொடுத்துருந்தாங்க, ரவிக்கு ஆதரவான வழக்கறிஞருக்கு அவருக்கு அந்த ஜிம்பர் மருத்துவமனை ஆய்வறிக்கை வரல. தமிழக அரசு ஜிம்பர் மருத்துவமனையுடைய ஆய்வறிக்கை மருத்துவ அறிக்கையை கொடுக்குறாங்க, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு அவர் ரிலீஸ் பண்ணிட்டார். ஆனால் நாங்கள் வந்து திமுக வந்து நியாயத்துக்கு பக்கம் நிற்போம், நீ தான் பள்ளிக்கு ஆதரவாக நின்ன. இன்னைக்கு சவுக்கு சங்கர் நின்னார், பிலிக்ஸ் நின்னார், இருந்துட்டு போட்டோம். அன்னைக்கு இது தவறுனா அதுவும் தவறு தான். ஏன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து சவுக்கு சங்கரை கைதாச்சு, பிலிக்ஸை கைது பண்ணியாச்சு. இப்போ இவங்க 2 பேரையும் கைது பண்ணது மக்கள் மத்தியில் இவங்க கொடுமையானவர்கள், கொடூரமான. சங்கருக்குள் எனக்கும் நிறைய முரண்பாடுகள் இருக்குது. அது ஸ்ரீமதி வழக்காக இருக்கட்டும் அல்லது துப்பாக்கி சூடு விஷயமா இருக்கட்டும், நிறைய முரண்பாடுகள் இருக்குது. அவருடைய கருத்தை அவர் பேசுவார், உங்களுக்கு தெரியும். யார் சொன்னாலும் கேட்கவும் மாட்டான், அந்த ஆளுடைய கேரக்டரு. புரியுதுங்களா? அவர் என்ன நினைக்கிறாரோ அவர் பேசுவாப்பில். அப்படி இருக்கும்போது நாம அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அதே ஒரு பக்கம் முக்தார் அவர்களோட நேர்காணல இந்த இடத்துல நான் இடைமறிக்கிறேன். சவுக்கு அவர்கள் பேசுறாரு இந்த மாதிரி சொல்றப்ப உங்களே கூட அவர் ஒருமையில பேசி சொல்லியிருந்தார். ஏன்னா அவரும் நம்மள மாதிரி ஒரு சீனியரானவர் தான், நமக்கும் தெரிந்தவர் தான். அவரு சொல்றாரு, உங்களை நீங்கள் இடைத்தரகராக செயல்பட்டீங்க, நீங்க தான் அவருடைய நண்பர், மணல் குவாரிகள்லாம் வந்தப்போ உங்ககிட்ட அப்ரோச் பண்ணாங்க, சவுக்கு கிட்ட போயிட்டு பேச சொல்லி அந்த மாதிரிலாம் சொல்றாரு. என்ன சொல்ல, அதாவது சங்கர் வந்து காசு வாங்குற மாதிரி தெரியலையா? அப்படி காசு வாங்குற மாதிரி இருந்தால் மணல் குவாரி விஷயத்துலமா ஒரு குரூப் வழக்கறிஞர் குரூப் வந்து என்னை சந்திச்சுட்டு இதேமாரி பேசுங்கன்னு சொன்னாங்க. நான் பேசலன்னு சொல்ல வரும்போதே இவர் வந்து நீங்கள் தரகரா புரியுதுங்களா அப்படின்ற ஒரு கான்ட்ரவர்சியை வந்து கொண்டு வராது. அதாவது ஒரு விஷயத்தை நம்ம முழுக்க சொல்லணும். அதாவது சங்கர் தரப்பில் பேச முடியுமா அப்படின்னு அப்போ சங்கர்கிட்ட பேச முடியுமான்னு சொல்லும்போது நான் சொல்லிட்டேன் பேச முடியாதுன்றேன். புரியுதுங்க? இதுதான் எதாவது சொல்லணும், பேச முடியாதுன்னா அந்த சப்ஜெக்டை பற்றி பேச வரும்போதே இவர் என்ன பண்ணுறாருன்னா நீங்கள் தான் தரகிறாங்க, அப்போ நீங்கள் தான் பேசி எடுத்துருந்தீங்க, நீங்கள் அப்படி திரும்ப பேசணும்னா இதெல்லாம் ஒரு நெறியாளருக்கு அழகான ஏதோ ஒன்று ப்ரூவ் பண்ண நினைக்கிறாரோ. சங்கருக்கும் அவருக்கும் ஏதாவது முரண்பாடு இருக்கா? இல்லை எதையோ ஒன்று அவர் ப்ரூவ் பண்ண நினைக்கிறாரோ? இல்லை, அரசுக்கு ஆதரவாக செயல்படணும்னு நினைக்கிறார் முக்தார் அவர். திமுகவுடைய ஒட்டுமொத்த நான் தான் அப்படின்ற மாதிரி அவருடைய குணநலங்கள் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அதுக்கு உண்டான விஷயங்களை தான் பேசுகிறாரு தவிர மற்ற எந்த விஷயத்தையும் பேச விடுறது இல்லை யாரையும். ஆனால் சோசியல் மீடியாக்களில் முக்தார் அவர்கள் ஒரு நல்ல ஒரு நடுநிலையாளர், முக்தார் அவர்கள் உட்கார்ந்தாருன்னா இல்லை அது நேர்மையாகத்தான் ஒரு விஷயம் இருக்கு. இல்லை இருக்கு. அது எப்படி இருக்குன்னு சொன்னால் இன்னைக்கு திமுகவுக்கு ஆதரவாக இருக்காரு இல்லை, நீங்கள் வேணா பாருங்கள், அரசுக்கு ஆதரவாக தான் இருப்பார், வேற எதுவுமே இருக்க மாட்டார். சீமான் அட்டாக் பண்ணாருன்னு சொன்னால் சீமான் வந்து திமுகவுக்கு எதிராக இருக்கிறதுனால சீமான் அட்டாக் பண்ணுவார். சவுக்கு திமுகவுக்கு எதிராக இருக்கிறதுனால திமுக சவுக்குக்கு எதிராக இருப்பார். ரஹீம் திமுகவுக்கு எதிராக இருக்கான்றதுனால ரஹீமுக்கு முக்தாரை பற்றி நான் புரிஞ்சுக்கிட்டேன், நல்ல நண்பர் தான். பட் அவருடைய மனநிலை அவருடைய கருத்தியல் வேற, என்னுடைய மனநிலை என்னுடைய கருத்தியல் வேற. பட் அவருடைய குணம் வந்து அப்படி. அதுக்கு தான் வந்து நான் விஷயங்களை பேச வரதுக்கு, இப்போ உதாரணத்துக்கு அரச பயங்கரவாதம் என்பது என்னன்றது விளக்குறதுக்கு முன்னாடி விட மாட்டேன்றார். நான் 1999 சிறையில் இருக்கும்போது இதே போன்ற ஒரு அரச பயங்கரவாத கொடுமைக்கு ஆளானவன். நான் புத்தகங்களை படித்து அரச பயங்கரவாதம் பேசலை. நான்
ஒடுக்குமுறை, அடக்குமுறை. இந்த அடக்குமுறைகளும் ஒடுக்குமுறைகளும் முழுமையாக அனுபவிச்சிருக்கீங்க, சிறை ஆளானவன். இன்னைக்கு சவுக்கு சங்கர் அதே ஒரு அரச பயங்கரவாத அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு ஆளாகும் போது அவனுக்கு பக்கபலமாக நான் நிற்கிறேன். அவ்வளோதான். இந்த விஷயத்தை நான் முக்தார் முன்னாடி உட்காந்து பேசும்போது விடவே இல்லாமல் பேசிகிட்டே இருந்தேன்னா நீ பேசிட்டு போ, அவ்வளோதான். நீங்கள் பேசுகிற அளவுக்கான இடைவெளி அவர்கிட்ட உங்களுக்கு கிடைக்கல. புரியுங்களா? இப்போ நான் உங்ககிட்ட சொன்னேன் இந்த விஷயத்தை தான் நான் பேச வந்தது. 1999 இதே திமுக அரசு மாநிலத்தில் மத்தியில் பாஜக ஆட்சி. மத்தியில் பாஜக என்ன சொல்லிச்சு அதை திமுக தமிழ்நாட்டில் நிறைவேற்றிச்சு. அந்த அடக்குமுறைக்கு ஆளாகின நபர்களை நான் 100 நாள் அடி வாங்கினேன் அப்படின்ற விஷயத்தை அது விடுங்க இதை பேசுங்கன்னு சொன்னால் ஒரு விஷயங்கள் பேசுவதற்கு முன் சில பல முன் உதாரணங்களை சொன்னால் தான் பார்க்கக்கூடிய வியூவர்ஸே புரிஞ்சுக்குவாங்க. இருக்கா இல்லைங்களா? இதான் நேச்சர். ஒரு தரப்பானது மட்டும் அவர் பதிவு பண்ணுறாரு அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, ஒரு தரப்பு கூட அவரது முழுமையான விஷயங்கள் இல்லை. திரும்ப அந்த டியூன் போடுறமே ஒரே மாதிரியாக திரும்ப போட்டு பார்க்குறாரு. அது அந்த மாதிரி விஷயங்கள் எப்படின்னா அது சரியான ஒரு அணுகுமுறையாக தெரியல என்னுடைய பார்வைக்கு. இன்னும் நான் அந்த வீடியோவை பார்க்கல, என்ன எடிட் பண்ணி என்ன பண்ணி வச்சிருக்கான்னு தெரியல. எவ்வளோ நேரம் நேர்காணலில் கலந்துக்கிட்டீங்க நீங்கள்? 45 நிமிஷம் இருக்கும். அதில் ஒரு 25 நிமிடங்கள்ல இருந்து நேர்காணல் ஆமாம் பண்ணி ஏறக்குறைய ஒரு பாதி இல்லை. ஆமாம், அதை நீங்கள் பார்த்த பிறகு தான் அதை பார்த்து எது கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அவர் ஃபோனில் பிடிச்சி சண்டை பிடிக்கணும் நீங்கள். அதனால் நிறைய பேர் சொல்கிறாங்க, என்னங்க இப்படி பேசுகிறீங்க, என்னங்க நீங்கள் பேசவே இல்லை, அமைதியாக உட்காந்துருந்தீங்களா, என்ன அமைதியாக உட்காந்துருக்கீங்களான்னு. அது நான் வீட்டில் போய் உட்காந்து பொறுமையாக பார்த்து அதன் பிறகு அவருக்கு ஃபோன் பண்ணி. ஆனால் அதே நேரத்தில் அந்த தம்ப்லைன் ஒன்று போட்டிருந்தார். மணல் மாஃபியா பணம் வாங்கியது உண்மை அப்படி ஏதோ ஒன்று போட்டிருந்தார். தடாரகையும் ஆதாரம் அப்படின்னு. நான் அப்போ வாக்குமூலம் ஏதோ ஒன்று போட்டிருந்தேன். நான் அதான் போட்டேன், நான் டைப் பண்ணி போட்டேன். என்ன முக்தார் பாய், என்ன தம்ப்லைன் இப்படி போட்டிருக்கீங்க, அப்படியே பேசுனது அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் 2 தடவை ஃபோனில் வந்தால் நான் ஃபோன் எடுக்கல, கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். இதுதான் நிச்சயம். நைட்டு போய் பொறுமையாக பார்த்துட்டு தான் அவருக்கு பதில் கொடுக்கும். ஒரு பக்கம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசியிருந்தாலும் சவுக்கு சங்கர் அவரோடு ரொம்ப நாள் பணியாற்றியவர். அவருடைய இந்த எஃபி, ட்விட்டர் இதெல்லாம் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தவர். ட்விட்டர் கிடையாதுன்னு நினைக்கிறேன், எஃபி, இன்ஸ்டா இந்த விஷயங்கள்லாம் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தவர். அந்த பேஜை பிரதீப் அப்படின்னு ஒரு தம்பி, அவர் இப்போ நிறைய ஊடகங்களில் பேசிக்கிட்டு இருக்கார். பல சமயங்களில் எலெக்ஷன் சமயத்துலலாம் கிட்டத்தட்ட கார் வாங்குறது, அதிமுகவிடம் இருந்து பல லட்சம் பணம் வாங்கியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டுலாம் வைக்கிறார். இந்த மாதிரி சவுக்கு சங்கர் பண்ணாரா சார்? இப்போ நீங்கள் ஒரு நெறியாளர் இருக்கீங்க, உங்கள்கிட்ட ஒரு 4-5 பேர் இருக்காங்க. 2 பேர், சில பேர் கோபத்தில் ஏதோ ஒரு கோபமாக இருக்கலாம், அவன் தப்பு பண்ணியிருக்கலாம், இல்லை நீங்கள் தப்பு பண்ணியிருக்கலாம், ஏதோ கோபத்தில் அவர் துரத்தி விட்டுறீங்கன்னு ஒரு ஆளை அனுப்பி விட்டுறீங்கன்னு வைக்கலாம். போன நபர் உடனே விமர்சனங்கள் வைக்காமல் உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒரு ஆபத்தான சிக்கலில் போய் நீங்கள் மாட்டிகிட்டு இருக்கும்போது இதுதான் சாக்குன்னு சொல்லிவிட்டு உங்கள் மீது பல குற்றச்சாட்டுகளை அடுக்குனாங்கன்னா அது பார்க்குறவங்களுக்கு வெறுப்பாக தான் தோணும். அந்த மாதிரி ஒரு வெறுப்பு தான் எனக்கு தோணுது. பிரதீப் நான் ஒரே முறை தான் பார்த்துருக்கேன். நான் பேசுனதெல்லாம் அவ்வளோ இல்லை. ஒரு தடவை சங்கர் கைது செய்யப்பட்டு இருக்கும்போது நான் ஃபிலிக்ஸ் உடைய அலுவலகத்துக்கு போகும்போது அப்போது அருண் கூட பேசிகிட்டு இருந்தேன் பொலிட்டிக்கலில். அப்போ சொன்னப்பில் அருண் இவர் தான் இது பிரதீப்னு, சங்கர் கூட இருக்காப்புல. அவ்வளோதான் நமக்கு தெரியுமே தவிர நான் சங்கர் கூட அதிகமாக சங்கரை நிறைய என்னை சந்திச்சிருக்காப்புல. எப்போவுமே நான் பிரதீப்பை நான் பார்த்ததே இல்லை. இப்போ சோசியல் மீடியாவில் நான் பார்த்துட்டு வரேன். அவர் சில பல விஷயங்களை பொதுதளத்தில் வைக்கிறாரு. அதுலேயும் குறிப்பாக அவர் காதலி இதுன்னு சொல்லி வைக்கிறாங்க. இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள். சங்கர் வெளியே இருந்து வச்சார்னா அதுக்கு கவுண்டர் அவர் கொடுத்துருவாப்புல. நீங்கள் வெளியே சங்கரை விட்டு வெளியே ரொம்ப நாள் ஆகுது. இத்தனை நாள் மௌனமாக இருந்துட்டு நீங்கள் நிறைய இன்னைக்கு இதை பற்றி வைக்கிறேன். ஏன்னு சொன்னால் என்னையை பற்றி பேசினார், ரவுடின்னு சொன்னார், அதனால் நான் வச்சேன் அப்படின்றாரு. ரவுடின்னு சொல்லி கூட அவர் வெளியே இருந்து தானே ரவுடின்னு சொன்னார். இன்றைக்கி அவர் கைது செய்யப்பட்டு அவர் மீது அரச பயங்கரவாதம் ஏவும்போது அதுக்கு நீ உண்மையிலே ஒரு வேளை சாப்பாடு நீங்கள் வாங்கி கொடுத்துருக்கலாம், அல்லது அவர் வாங்கி கொடுத்துருக்கலாம். அண்ணன் சொல்லி நீங்கள் சுற்றிக்கலாம், அவர் உங்கள் கூட ஏதோ இருந்திருக்கலாம், பழகிருக்கீங்க. ஒரு மாதமாவது ஒரு வருமானம்னு அவரால் அவர் ஏதோ ஒன்று வாங்கிக்கலாம், ஏதோ இருந்திருக்கலாம். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி அவன் காயம்பட்டு இருக்கிறான் போது நீ அண்ணன் சொல்லி கூப்பிட்டது உண்மையாக இருந்தால், ஒரு அண்ணன் காயம்பட்டு இருக்கும்போது 1000 கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அந்த காயத்திலேயே ஒரு கம்பு வச்சு குத்தி அதில் வரக்கூடிய ரத்தத்தை ருசிக்கிறது என்பது மனித பண்புக்கு எதிரான செயலாகவே நான் பார்க்குறேன். அதனால் பிரதீப் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டெல்லாம் உண்மையானா நமக்கு தெரியல. இன்றைக்கி எதோ ஒன்றா சொல்லிக்கலாம், யாரோட சொல்கிறான். இன்றைக்கி கூட ஒருத்தர் சொல்கிறார், ஒரு ஊடகவியலர்
ட்வீட் போட்டிருக்கா. சுமார் 1000 கோடிக்கு மேலே சொத்து சேர்த்திருக்காரு. 1000 கோடி அப்படின்னு 500 200 கோடிக்கு மேலே சொத்து சேர்த்து வச்சிருக்காரு சங்கர். 500 200 1000 அதான் ஆளாள் 500 100 வாயில வந்து அடிச்சு விட்றாங்க. கார் வாங்க 2 கார் 3 கார் இப்போ முக்தார் கூட கேட்பல. கார் வாங்குறதே நீ கஷ்டமா, 1 லட்ச ரூபாய் கொடுத்தா காரை கொடுத்துறான் பேங்க்ல இல்லைங்களா? இதெல்லாம் வந்து தட்டி அதுவும் அவர் பிரதீப் அவர்கள் சுட்டி காட்டியிருந்தாரு. ஒரு உண்டாய் நினைக்கிறேன், அந்த கார் நானே பார்த்துருக்கேன், கருப்பு கலர் வச்சிருந்தாரு அண்ணன். அதுக்கப்புறம் ஒரு இனோவா கிறிஸ்டா, இப்போ ஆடி எதை வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த தம்பி சொல்லியிருந்தாரு. அது உண்மை? அது எனக்கு தெரியல. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஹுண்டாய் ஒரு கார் எனக்கு தெரியும். அடுத்தது வந்து இனோவா ஒரு கார் வந்து அவர் பேரில் இல்லை, அவங்க ஃப்ரெண்டு பேரில் தான் இருக்காது. அவங்க ஃப்ரெண்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இவர் வெளியூர் போகும்போது தான் அந்த காரை எடுத்துகிட்டு போகல. ஏன்னு சொன்னால் அவருடைய மெக்கானிக்கே வந்து நம்ம அதாவது இன்டீரியர் டெக்கரேட் இது இந்த எக்ஸசரி மாற்ற நபர்கள் வந்து எங்கள் பசங்கக்கிட்ட தான் அவர் செய்கிறாரு. எங்கள் பசங்க சங்கர் எங்கிட்ட சொல்லணும் கூட எங்கள் பசங்க சொல்லுவாங்க, சங்கர் காரை எடுத்துகிட்டு வந்தோடனே நாங்கள் வந்து இது மாட்டி விட்டோம் அதை மாட்டி விட்டோம் எல்லாமே சொல்லுவாங்க. அப்போ எல்லா டீட்டெயில்ஸும் நமக்கு தெரிஞ்சிருந்தோம். ஒரு சொகுசு கார் இருக்குது, அது எத்தனையோ கோடி ரூபாய் அப்படி இப்படின்றாங்க. நம்ம பார்த்ததில்லை, பார்க்காத விஷயத்த. இப்போ நீங்கள் கூட ஒரு கார் எடுத்துகிட்டு வரீங்க, நீங்கள் யார்கிட்டையும் வாங்கிட்டு வரீங்க ஒரு ஃபாரின் காரு, என்னை வாங்குறீங்க போய் போகலாம் அப்படின்னு சொல்லி நான் உட்காந்துட்டு போகிறேன். அந்த கார் எந்த ஆகிடுமா அல்லது உங்களுது ஆகிடுமா சொல்கிறேன் நான். அதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து இட்டு கட்டப்பட்ட, அதுவும் வந்து காயப்பட்டு இருக்கக்கூடிய நபர்களே வந்து மேலே இன்னும் அவங்க காயப்படுத்துறது என்பது அது எனக்கு சரியாக புரியல. நான் இன்றைக்கி சவுக்கு சங்கருக்கு நான் ஆதரிக்கிறது, நான் அது போன்ற பல அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் அரச பயங்கரவாதத்தையும் எதிர்கொண்டு இருக்கேன். அன்றைக்கி எனக்காக குரல் கொடுக்கறதுக்காக, அதாவது எனக்குன்னு சொல்கிறத விட எங்களுக்காக நாங்கள் சும்மா 28 பேர் அந்த அரச பயங்கரவாதத்துக்கும் கொடுமைக்கு ஆளாகியிருந்தோம் 99 இதே திமுக ஆட்சியில். அன்றைக்கி எங்களுக்காக குரல் கொடுத்து என் சமுதாய அமைப்புகளும் என் சமுதாய தலைவர்களே தயார் இல்லை. இன்றைக்கி சவுக்கு சங்கர் என்ற ஒரு நபரும் ஃபிலிக்ஸ் என்ற நபர்களும் இந்த அரச பயங்கரவாதத்துக்கு ஆளாகும்போது நான் இருக்கேன். அதுக்காக தான் தொடர்ந்து நான் எதிர்த்து பேசிட்டு வரேன். அதனால் என் மீது வழக்கோ அல்லது இதை விட்டுட்டு வேறு ஏதாவது காவல்துறை எப்பவுமே அந்த நேரத்தில் விட்டுருவோம், இதை விடு பேசணும்னு விடுவான் விட்டு. ஏன்னா இந்த விஷயத்துக்கு நம்மளை கைது பண்ணணும்னா இன்னும் பெரிய ஒரு புரிதுங்களா, வேற ஏதாவது ஒரு வழக்கில் இல்லை வேறு விதமான ஒரு ஆதரவு கிடைக்கும். அந்த ஆதரவு கிடைக்காத மாரி ஒரு கொச்சைப்படுத்த. இப்போ சங்கரை எப்படி அவன் போகணுன்னா 1008 வழக்கு போடலாம் காவல்துறைக்கிட்ட. கஞ்சா கேஸையும் போடுறான், அதுவும் காரில் வச்சுருந்தார். சமூகத்தில் கொச்சைப்படுது கஞ்சா. இப்போ பாருங்க, நேற்று தினகரன் பாருங்க, அந்த ஹெட்லைன் அந்த வெளியே தொங்குற பேப்பரை கஞ்சா சங்கர்ன்னு போடுறாங்க. நீ எல்லாம் உண்மையில ஊடகமாக உள்ளலாம். ஏன்னா அந்தளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க திமுகவுடைய ஐடி திமுக ஊடகங்கள் அந்தளவுக்கு சவுக்கு சங்கரால பயமான சவுக்கு சங்கர் அவர்களை பார்த்தா பல விஷயங்கள் இருக்கு இல்லைங்க. பல விஷயங்கள் தொடர்ந்து பேசிட்டு தானே வராரு. அவர் பேசுறது 100% உண்மை இல்லைனாலும் ஒரு 30% உண்மை இருந்தாலும் அது ஆளுங்கட்சிக்கு ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தல. இவ்வளோ மெட்டீரியல் எப்படி அவனுக்கு கிடைக்குது? இப்போ சோதனைலாம் எதுக்கு? யார் இவங்களுக்கு சரக்கு கொடுக்குறான்? விஷயங்களை யார் சொல்கிறா? இதுதான் திமுகவுக்கு அதிர்ச்சி, வேற எதுவுமே இல்லை. இன்னொன்று நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு காலகட்டத்தில் முதல் முறை கைதாகிறப்ப ஈவன் பாஜக தரப்புல இருந்து கூட அவருக்கு ஆதரவு கிடைச்சது, பல தரப்புல இருந்து ஆதரவு கிடைச்சது. இந்த முறை எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஒரு ட்விட்டு பொறுத்த வரைக்கும் அதை தவிர்த்து பெரிய அரசியல் தலைவர்களோ ஈவன் பாரதிய ஜனதா கட்சி தரப்புல இருந்த கூட பெரிய ஆதரவுலாம் எதுவும் கிடைக்கல. அதிமுக எடப்பாடி அவர்களை தவிர ஒரு பக்கம் சசிகலா பேசினாங்க, டிடிவி தினகரன் ஒரு பக்கம் ஒரு சங்கர் ஒரு மனநிலையில் இருந்தால் தானே எல்லாரையும் திட்டி எல்லாரையும் கெட்ட பேர் ஆகிட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன், கடந்த முறை நீங்கள் சிறைக்கு போகும்போது நாம் தமிழர் கட்சி உங்களுக்கு ஆதரவாக இருந்தது. நீங்கள் ஒரு போராட்டமே இல்லை, நாங்கள் போராட்டம்ன்ற நாம் தமிழர் கட்சி அவங்களுக்கு ஆதரவாக ஒரு அரசியல் ரீதியாக நான் சொல்கிறேன். ரெண்டாவது பாஜகவும் வந்து கொஞ்சம் ஆதரிச்சிருந்தாங்க. திமுக அதாவது முழுமையாக ஆதரிக்காமல், ஏன்னா நீதிமன்ற அவமதிப்பு நாம் தமிழர் வந்து 100% ஆதரித்தாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாஜக வந்து மேலோட்டமாக லைட்டாக ஆதரித்தாங்க. திமுக கூட இந்தளவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல. திமுக ஐடிவிங் கூட ஏன்னா அது வந்து நீதிமன்ற அவமதிப்பு இருக்கின்றத அப்படியே விட்டாங்க. ஆனால் அதன் பிறகு நீங்கள் வெளியே வரும்போது திமுக எதிர்ப்பு மனநிலையோடு வந்தீங்க. ஏன்னா உங்களுடைய வேலையை பிடுங்கினது, உங்களை சிறையில் சித்திரவதை பண்ணாதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க வரீங்க. சரி, அந்த நிலைப்பாடு அப்படியே கொண்டு போயிருந்தால் பரவாயில்ல. கடந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சியை அந்த சின்ன வாங்கினதை பற்றி அதை பற்றி இதை பற்றி போட்டு கிழித்து தொங்க விட்டோம். தேவையாது. உங்களை விமர்சனம் பண்ணால் நீங்கள் விமர்சனம் பண்ணால் பரவாயில்ல. சாட்டை திருமுருகன் ஏதோ பேசினாப்புல, அதுக்கு சாட்டை திருமுருகன் பதில் கொடுக்கலாமே தவிர ஒட்டுமொத்த நாம் தமிழர் கட்சியை பதில் கொடுக்கக்கூடாது. அந்த தவறு ஒன்று பண்ணாப்புல.
அடுத்தது பாஜகவையும் எதிரி. ஏன்னா அண்ணாமலை அதான் பாஜகவை இந்த 3 மாதம் வச்சு கீழ் பண்ணாது, தேர்தல் முடிவுகளையும் வச்சு செய்வோம் அப்படின்னு சொல்லி அவங்களையும் வந்து இது பண்ணிட்டு அதிமுகவை மட்டும் ஒரு நிலையை எடுத்துக்கிட்டு நீங்கள் பண்ணீங்கன்னும் போது, ரெண்டாவது வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் அன்னைக்கு போகும்போது நீங்கள் சிறைக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ஊடகம் நடத்தலை. இன்றைக்கி நீங்கள் ஒரு ஊடகம் நடத்துகிறீங்கன்னும் போது சில பேர் அதுவும் ஒரு வெறுப்பு இருக்குது. இவர் வந்து ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா முன்னாடி சவுக்கு சங்கரை கூப்பிட்டு நிறைய பேர் இன்டர்வியூ எடுத்தாங்க. இவர் கடைசியாக ஊடகம் ஆரம்பிச்சு போய் எங்கேயும் போகிறது இல்லை, வெளியே அவர் அவ்வளோவா வர்றதில்லை. நாளை பல முறை கூப்பிட்டுருக்காங்க, இல்லை வரதில்லை, எங்கேயுமே போகிறதில்லை, வர முடியதில்லைன்னு வைங்க. அப்படிங்கும்போது அந்த வெறுப்பு இப்போ எல்லாம் சேர்ந்து சில பேர் அமைதியாகிட்டாங்க. சில பேர் அட்டாக் பண்ணுவோன்னு சொல்லி நினைக்கிறாங்க. உண்மையிலே இந்த வகையில் வந்து நான் பாராட்டணும்னு சொன்னால் நாம் தமிழ் கட்சியை சீமானை பாராட்டி ஆகணும். ஏன்னா சங்கர் கைது செஞ்சீங்க கரெக்டு, அது பேசின தப்புன்னு சொல்லிட்டு அதுக்காக கஞ்சா கேஸ் போடுறது, அவரை கையை ஓடிக்கிறதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. இது அரச பயங்கரவாதம்ன்ற மாதிரி அவர் அறிக்கைகள் தொடர்ந்து சங்கருக்கு ஆதரவாக தான் பேசிட்டு வராப்ப. அது வந்து நானாக இருந்தால் கூட என்னையும் அப்படி விமர்சனம் பண்ணியிருந்தால் நானாக இருந்தால் கூட அதை பொறுத்துக்கிட்டு அப்படி பேசணுன்றது தெரியல. ஆனால் உண்மையில் அவருடைய பெருந்தன்மையே இந்த நேரத்தில் ஒரு சல்யூட் அடிக்கணும், சீமான் அவர்களுடைய பெருந்தன்மை. ஆமாம். ஃபெலிக்ஸ் அவர்கள் கைது செய்யப்பட்ட பொழுது ஒரு விஷயம், அந்த வேன்லேருந்து இறங்குறப்போ பத்திரிகையாளர்களை நோக்கி இன்னைக்கு எனக்கு நடக்கிறதா நாளைக்கு உங்களுக்கும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ரொம்ப ஆவேசமாக பேசியிருந்தார். அவருடைய வழிகள் தெரிந்தது. சவுக்கு நடந்தது மாதிரி ஃபெலிக்ஸ் அவர்களுக்கும் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா? ஏன் மற்ற ஊடகவியலாளரும் கூட நீங்கள் வந்து டிஜிட்டலில் விட்டாலும் பத்திரிகைகள் மற்ற மெயின் ஸ்ட்ரீம் சேட்டலைட் நியூஸ் சேனலாக இருக்கட்டும், சவுக்கு அவர்களுக்கு பெரிய ஆதரவு கிடைக்காம போனதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? இல்லை நீங்கள் ஒரு விஷயத்தை பார்த்தோம், அத்தனை ஊடக சங்கங்கள் எல்லாமே திமுக கூட்டணி கட்சிகளுடைய அடிமையிலாக இருக்காங்க. ஆனால் சொல்ல சவுக்கு ஊடகவியலாளர் இல்லை, அது நீங்கள் ஏற்றுங்க, சரி இருக்கலாம். ஏன்னா அவர் வந்து ஒரு கிளார்க்காக இருக்கார். அதன் பிறகு வெளியே வந்து அவர் ஊடகத்தில் வராது. ஊடகவியலாளர்கள் ஆகிய நீங்கள் அங்கீகரிக்கல, சரி. ஃபிளிக்ஸை ஊடகவியலாளர் இல்லையா? நாங்கள் அங்கீகரிக்கிறத விட மக்கள் நிறைய ஊடகவியலாளராக இல்லை அங்கீகரிச்சாங்க. இருந்தாலும் நீங்கள் அங்கீகரிக்கலை, அது என்ன காரணமோ தெரியல, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் ஃபிளிக்ஸு கூட நீங்கள் வந்து ஊடகவியலாளராக அங்கீகரிக்கலைன்னு போது நீங்கள் உண்மையான ஊடகவியலாளராக நான் கேட்குறேன். ஏன்னா ஃபிளிக்ஸு வந்து என்டிடிவி உட்பட நிறைய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வந்து அது காட்சி ஊடகமாக இருக்கட்டும் அல்ல அச்சு ஊடகமாக இருக்கட்டும், 2 ஊடகத்திலையுமே ஒரு சிறந்த ஒரு ஜேர்னலிஸ்டாக தான் வந்து ஒரு 25 ஆண்டுகள் அவர் பணி பெயர்ந்து வந்திருக்கு. அந்த மாதிரி நபருக்கே நடக்கக்கூடிய ஒரு கொடுமையே இந்த ஊடகவியலாளர்கள் வந்து எதிர்த்து கண்டனம் தெரிவிக்க தயாராக இல்லைன்னு சொல்லும்போது இது யாருக்கும் எப்பவுமே நடக்கலாம் இல்லையா? நாளைக்கு உங்களுக்கும் நடக்கலாம், எனக்கும் நடக்கலாம். அதை தான் ஃபிளிக்ஸ் நேற்று சொல்லிட்டு போகிறாங்க. எனக்கு நடந்த இந்த கொடுமை என்ன கொடுமை நீங்கள் சொல்லலாம், ஏன்னா கைது பண்ணி உள்ளே போகிறாங்க, அது என்ன கொடுமை அப்படின்னு. அது இல்லை, அவர் வந்து அவர் மீது சங்கருடைய யூடியூப்பில் சங்கர் கூட விவாதம் அந்த இன்டர்வியூ காரணம் வச்சு ஒருத்தர் புகார் கொடுங்க, அந்த விஜயலட்சுமி ஒருத்தர் புகார் கொடுங்க. அந்த புகாரின் அடிப்படையில் சங்கர் மீதும் ஃபிளிக்ஸ் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டதுன்னு சிட்டி போலீஸ் கமிஷனருடைய இது ட்விட்டர் பக்கத்துலேயும் சிட்டி போலீஸ் கமிஷனருடைய ஃபேஸ்புக் பக்கத்துலேயுமே வந்துச்சு. வந்த பிறகு அவர் அது சம்மந்தமாக வந்து வழக்கறிஞர் மூலமா ஏபின்னு சொன்னால் ஆன்டிசெப்டி பில், அதாவது முன்ஜாமீன் போடுறாரு. முன்ஜாமீன் வந்து ரத்து பண்ணல, அவர் கேட்டிருந்த முன்ஜாமீன் நான் ரத்து பண்ணுறேன்னு சொல்லி நீதிபதி சொல்ல சில கருத்துக்களை சொல்கிறார். சொல்லிவிட்டு திங்கக்கிழமை ஒத்தி வைக்கிறார். திங்கக்கிழமை ஒத்தி வைக்கும்போது காவல்துறை நம்ம சனிக்கிழமை அவர் எங்கே வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தால் அவர் டெல்லிக்கு போகும்போது டெல்லியில் போய் தூக்குறாங்க. சரி, டெல்லியில் நீங்கள் தூக்குனீங்க, அரெஸ்ட் பண்ணி யாராவது கூப்பிட்டு வந்துருக்கலாம். சாதாரணமான ஒரு திருட்டு வழக்கில் கூட பிரபா இங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ளைட்டில் தான் கூப்பிட்டு வருவாங்க, ட்ரெயினில் கூப்பிட்டு வர மாட்டாங்க, புரியுதுங்களா? ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஏன்னா நீங்கள் கைது பண்ண 24 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் வந்து நீதிமன்றத்தில் ப்ரொடியூஸ் பண்ணணும், இதுதான் சட்ட விதி இருக்கா இல்லைங்களா? ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 48 மணி நேரம் ஆச்சு, 2 இரவு 1 பகல் ட்ரெயினில் கூப்பிட்டு வரீங்க. அந்த ட்ரெயினில் கூட பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட் இல்லை, ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் கூப்பிட்டு என்னன்னு சொன்னீங்கன்னா மன ரீதியாக உழைச்சிருக்காங்க. இப்போ 2 நாள் வந்து ஒருத்தர் ட்ரெயினில் வந்து டெல்லியிலேருந்து ஆமாம் சாப்பிட முடியாமல், சரியா உபதைகள் வெளிப்படுத்த முடியாமல், குளிக்காமல், அவரும் செயின் ஸ்மோக்கர் தான் வைங்களேன், ஃபிளிக்ஸும் செயின் ஸ்மோக்கரு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தார்கிட்ட பேச முடியாது, வழக்கறிஞர்கிட்ட எல்லாத்தையும் ஃபோனாலாம் பிடிக்க வச்சுக்கிறாங்கல்ல. ஒரு 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 உயிராக இல்லாமல் ஒரு ஜடமாக அங்கேருந்து வரும்போது அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மன
இது இருக்குது பார்த்தீங்களா, ஒரு சைக்காலஜிக்கலாக ஒரு அஃபெக்ட் ஆகக்கூடிய அந்த வாய்ப்பை ஏற்படுத்துகிறாங்க. இதுதான் காவல்துறை. இது என்னென்னா ஃப்ளிக்ஸுக்கு மட்டும் இல்லை, அதை பார்க்குற அவங்களுடைய குடும்பத்தார், அதை பார்க்குற உங்களை போன்ற ஊடகவியலாளர்கள், எங்களை போன்ற பேசக்கூடிய நபர்கள் எல்லாருமே பயப்படணும். இனி மொமனை எவ்வளவுமே அப்படி பேசக்கூடாது. எப்படிப்பா ஆளுங்கட்சி திமுக எதுக்கு பேசக்கூடாது. இதை பேசுனீங்கன்னா அன்றைக்கி சங்கருக்கு என்னாச்சு, கோயம்புத்தூர் ஜெயிலில் வச்சே கையை உடைச்சோம். இன்றைக்கி ஃப்ளிக்ஸ் பாரு, டெல்லியிலேருந்து சாதா கம்பார்ட்மெண்ட், அது பாருங்கள், பார்த்தாவே இதாகுது, சாதா கம்பார்ட்மெண்ட்டில் கூப்பிட்டு வந்துடுங்க. இப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மனித உரிமை மீறலான செயல்கள், இது ஜனநாயக உரிமைக்கு எதிரான நடவடிக்கைகளை தான் ட்ரெயினில் கூட்டு வர்றது, ஜென்ரலில் வர்றதுங்கிறது மக்களும் அதில் பயணிக்கிறாங்க, அதே காவலர்களும் கூட பயணிக்கிறாங்க. அதை நம்ம பெருசாக எடுத்துக்கணும். இல்லை நீங்கள் அப்படி பார்க்காதீங்க. அதாவது மக்கள் காவல்துறை பயணிக்கிறாங்கன்னா அவங்க போவோம், வெளியே போவோம், ஃபோன் பண்ணிட்டு மனைவி கிட்ட பேசுவோம், ஆஃபீஸர்கிட்ட பேசுவோம், அது ஒரு என்டர்டைன்மெண்ட்டு. இவர் எதுவுமே பண்ண முடியாது. தான் மனைவி கூட ஃபோனில் பேச முடியாது. அவங்களே இங்கே காணோம், அவர் எங்கே இருக்காரு, அவங்க ஒரு விதமான ஒரு அதிர்ச்சி. அவங்களும் தானே வந்தாங்க. சில பேர் சொல்லுவாங்க காவல்துறையும் அவன் பாடும் போவான், சிகரெட் அடிச்சுக்கோ, அவன் போய் அவனுக்கு தேவையானதை வாங்கி சாப்பிட்டுட்டு, நீ 2 பேர் நீ பார்த்துக்க, நான் 2 பேர் போயிட்டு சாப்பிட்டு வரணும், 2 பேர் நீ பார்த்துக்க, நான் அந்த இதில் இறங்கணும். அது இறங்கிறது கூட முடியாது இல்லையா. இறங்கி நான் போய் டீ சாப்பிட்டு வரேன்னு சொன்னால் உட்காரு, நான் வாங்கி தரேன்னு வாங்கி கொடுப்பாங்க. இன்னொரு விஷயம் ஃபெலிக்ஸ் அவர்கள் விஷயத்தில் நடந்தது என்னன்னா, அவர் பெண்கள் குறித்தான இந்த பெண் காவலர்கள் குறித்தான இந்த பேச்சு பேசினதுனால தான் கைது செய்யப்படுகிறார். அது நமக்கு தெரியும். குறிப்பாக திமுகவினுடைய ஐடி விங்கில் இருந்து திமுக ஆதரவாளர்களில் ஒரு மீம்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து. அதாவது அவரை முழுக்க பெண் காவலர்களே அழைத்து வரக்கூடிய அந்த அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டு வர்றது எல்லாமே பெண் காவலர்கள். அந்த ஒரு போட்டோவை போட்டு கூட அது என்ன சொன்னீங்கன்னா, அது நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை அது என்ன சொன்னா, அது மன ரீதியாக மன உளைச்சலுக்கு ஆளாக்குது. இப்போ நம்மளே ஒரு ஜென்ஸ் இருக்கும், ஒரு பெண் அடிச்சா நம்ம எவ்வளோ கேவலமாக இருக்கும் புரியுதுங்களா. ஒரு ஜென்ஸ் அடிக்கிறான், அவன் அடிக்கிறான், அவன் நம்மளை அடிக்கிறான், அது நமக்கு அதனால் ரத்தம் வருது, பல்லு ஓடுது, கை ஓடுது, அதெல்லாம் வேற விஷயம். பெண் காவலர்கள் சூழ கூப்பிட்டு வந்தது என்னன்னா, இவங்கள அடிப்பாங்களோ நம்மளை. இது ஒரு இன்டென்ஷனா? ஏன் ஆண் காவலர்கள் இருக்காங்க, பெண் காவலர்கள் தான் கைது பண்ணி? அதுதான் ஒரு உண்மையிலே சொல்கிறேன். தமிழக காவல்துறை எப்போதுமே இப்படி நடந்துட்டு இல்லை. இப்போ என்னன்னு தெரியல, ஒரு வித்தியாசமாக நடந்துக்குதுன்னு சொன்னால், இது ஒரு விதமான த்ரெட்டனிங். ஒரு விதமான த்ரெட்டனிங்கிறதோட திமுகனுடைய அட்ராசிட்டின்னு இது. திமுக எப்போவுமே அப்படி தான். திமுக எல்லாம் சொல்லுவாங்க சமூக நீதி அரசு, சமூக நீதி கட்சி. எதிர்கட்சியாக இருக்கும்போது சமூக நீதி கட்சி, அவங்கள மாரி எதிர்கட்சியாக இருக்கும்போது சமூக நீதி வேறு எவனுமே இருக்க மாட்டான். சாதாரணமான சின்ன பாதிப்புகளுக்கு கூட வந்து களத்தில் நம்ம கூட நிற்பாங்க, நம்ம போராடுவாங்க, நமக்கு நீதி வாங்கி கொடுக்குற வரையிலும் ஓய மாட்டாங்க. அவரோட நூற்றுக்கணக்கான ஊடகங்களும் சேர்ந்து அவங்க பண்ணுவாங்க. ஆனால் அவங்க எப்போ ஆளுங்கட்சியாக மாறுறாங்களோ அவங்கள மாரி ஒரு அடக்குமுறைக்கு அடக்குமுறையை ஏற்படுத்துறதுக்கு கட்சி வேறு எந்த கட்சி இல்லை. அடக்குமுறை ஒடுக்குமுறையில் முதன்மையான கட்சி திமுக. நான் அறிவிட்டு சொல்கிறேன். சவுக்கு சங்கர் அவர்கள் செயின் ஸ்மோக்கர் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும், அது உங்களுக்கும் தெரியும். ஒரு பக்கம் அவர் கஞ்சா நிறைய யூஸ் பண்ணுவார், அவர் கஞ்சாவுக்கு அடிமையாக இருந்தார். நீங்கள் சொன்ன மாதிரி கஞ்சா யூஸ் பண்ண மாதிரி பத்திரிகைகளில் கூட கஞ்சா சங்கர் அப்படின்லாம் போடுறாங்க. நீங்கள் ஒரு பர்சனலாக பழகினதில் அவரை பற்றியான அதுதான் நான் என்ன சொல்கிறேன். கஞ்சா அடித்தான்னா நான் கஞ்சா அடித்த பசங்க ஜெயிலில் தான் இருந்திருக்கோம். ஒரு கஞ்சா அடித்தவன் எப்படி பேசுவான், கஞ்சா அடித்தவன் கஞ்சா இல்லாமல் எப்படி சுற்றுவான் முதல் கொண்டு எனக்கு நல்லா தெரியும். அந்த போதை, அதாவது இவனை பார்த்தா இவன் கஞ்சா அடித்தவன், இவன் மாத்திரை போட்டவன், இவன் மது அருந்தவன், அந்தளவு கண்டுபிடிக்கிற அளவுக்கு எனக்கு திறமை இருக்கும்போது சங்கர் செயின் ஸ்மோக்கர் தான் இல்லாமல். இதுக்கு முன்னாடி மது அருந்திட்டு இருந்தாப்புல மருத்துவ ஆலோசனை அடிப்படையில் இப்போ நிப்பாட்டிட்டாப்புல, அதெல்லாம் உண்மை. ஆனால் இப்போ கஞ்சான்றது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கே இவங்க என்னன்னு சொன்னீங்கன்னா கேவலப்படுத்தணும், வேறு எதுவுமே இல்லை. அவரை அவமானப்படுத்தணும். இப்போ இதை பற்றி ஒரு பேசு பொருளாகுது இல்லையா. இதில் சங்கருக்கு எதிரானவன் ஏற்றுக்க மாட்டான், கஞ்சா அடித்தாருன்னு தான் சொல்லுவான். புரியுதுங்களா. அதுதான் அவங்களுடைய சிம்பத்தி. இப்போ நீங்கள் சங்கரே வெளியே வந்துட்டு இப்போ இன்டர்வியூ வச்சுட்டு என்னென்ன உங்களை பற்றி நீங்கள் கேட்டீங்கன்னு வச்சுக்கலாம், என்னென்ன இப்படி உங்களை பற்றி கஞ்சா அடித்தா, ஆமாம் அடித்தேன் என்னடா அப்படின்னு கேட்க மாட்டாங்க. ஆமாம் அடித்தேன் என்னடா. பல பேர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஏதாவது பேச வந்தால் அசிங்கமாக திட்டி வைக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். நான் இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது இல்லை, காலம் பதில் சொல்ல போடா அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாப்புல. நான் இதுக்கெல்லாம் அழுதுட்டு இருக்க போகிற ஆளுங்கள்ட்டு போயிட்டே இருப்பாப்புல. ஆனால் அவருமே பயந்துட்டாரோ இந்த கையில் கட்டு போட்ட போகலாம். அவரும் சொன்னார், என்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்குது கோவை சிறையில், நீங்கள் ஒன்று மட்டும் நான் கொல்லப்படுவேன் அப்படிங்கிற. இல்லை நான் ஒன்று மட்டும் சொல்லுங்க. சங்கர்
அவன் இதேமாரி பல விஷயங்களை பார்த்தேன். அவன் அன்னைக்கு அதாவது கைது செய்கிறதுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி என்னை சந்திச்சு நான் ரொம்ப நேரம் பேசுகிறாப்புல. தோழர், நான் வெளியே வந்தேன். இப்போ நம்ம புகழேந்தி ஆஃபீஸில் வந்து வேலை செஞ்சுட்டு பீடி கூட வழி இல்லாமல் போன லுங்கி கட்டி சுற்றிட்டு இருந்தேன். இன்னைக்கு நல்லா இருக்கேன். நான் மீடியாவை வந்து நல்லா நான் டெவலப் பண்ணிட்டேன், நல்லா இருக்கேன். நாளைக்கு மறுபடியும் அந்த பீடி அடிக்கிறதுக்கு பீடி கூட வழி இல்லாமல் இந்த காவல்துறை இந்த அரசை ஏற்படுத்தினா நான் அதை எதிர்கொள்ள மாட்டேன். அதையும் எதிர்கொள்ள நான் தயாராக இருக்கேன்னு சொல்லி இது 4 நாள் கைது செய்து 4 நாள் முன்னாடி என்கிட்ட பேசுகிறாங்க. நான் சொன்னேன், ஏன் லூஸ் மாரி பேசுகிறேன், அப்படி ஏன் நடக்கும்போது இப்படியே சொன்னேன். இப்போ நல்லா இருக்குல்ல, நல்லா இருக்க மாதிரி இருக்க போகுதுன்னா இல்லை, ஒரு விதமான ஒரு நெருக்குதலை கொண்டு வரானுங்க என்னைய. அப்போது சங்கர் வந்து இந்த அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு பயந்து ஒதுங்கக்கூடிய நபர் இல்லை. ஒரு 2-3 தடவை அந்த கை உடஞ்சிருக்கும்போது வலி தாங்க அப்படி இப்படின்னு சொன்னாப்புல. அவள் தான் பார்த்தியா வாய் எங்கடா போச்சு மூடிட்டேன். நேற்று வந்து என்ன பண்ணிட்டான், நேற்று என்ன பண்ணாப்புல, அதான் சங்கர். எல்லாரும் அப்படி நினச்சிட்டு இருக்கான். அவ்வளோதான் சங்கர். இன்னி வெளியே வந்தால் அப்படி தான். முன்ன எப்படி இருந்தாலும் அதை விட ஒரு 2-3 படி ஏறி அடிப்பான். ரொம்ப நன்றிண்ணே. நிறைய விஷயங்கள் சவுக்கு சங்கருடைய கைது பற்றியும் ஃபெலிக்ஸ் அவர்கள் கைது பற்றியும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் அவரோடு பழகிய நண்பர் அப்படிங்கிறதுனால நிறைய விஷயங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். குறிப்பாக அரசு பயங்கரவாதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடர்ந்து முன்னெடுத்துகிட்டே இருந்தீங்க. பார்ப்போம் வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்குது, இந்த நிலை மாறுமா அப்படிங்கிறத பார்ப்போங்க. ஜாம்பவான் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். நன்றி. வாழ்க்கை.